குட்டி கதை கேட்கலாமா? ஒரு நெசவாளர் புதுமையான நூலை பயன்படுத்தி ரொம்ப மெல்லியதான துணியை தயாரிச்சாரு. ஆனா அந்த நூல் நல்லா இரும்பு மாதிரி கெட்டியான நூலா இருந்துச்சு. ஆனா அவர் தயாரிக்கிற துணிகள் எல்லாமே ரொம்ப மெல்லியதா இருந்துச்சு. அப்படி ஒரு விசித்திரமான நூலை பயன்படுத்தி துணியெல்லாம் தயாரிச்சு வந்தாலும் கூட யாருக்குமே அதை வாங்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. எல்லாருமே ரொம்ப தடிமனான கெட்டியான துணியை மட்டும்தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் கிளியாதுன்னு நினைச்சாங்க. அதனால அவருடைய துணிகள் எதுவுமே விலைக்கு போகாம ரொம்ப ஏழ்மையில வாடிட்டே இருந்தாரு. அப்படி இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு கிணத்துக்குள்ள ஒரு தங்க பாத்திரம் விழுந்துருச்சு. அந்த தங்க பாத்திரத்துடைய எடை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ரொம்ப கெட்டியான கயிறு போட்டு இழுத்தாலும் கூட கயிறு பாதியிலேயே அழுந்து விழுந்துடுச்சு. அப்போ அந்த நெசவாளர் தான் வச்சிருக்கிற விசித்திரமான நூலை பயன்படுத்தி அந்த பாத்திரத்தை வெளியில கொண்டு வந்துட்டாரு. அப்போதான் எல்லாருமே அவருடைய திறமைய மதிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மெல்லியதா இருந்தாலும் கூட ரொம்ப கெட்டியான தரமான நூலை தான் அவர் பயன்படுத்தி இருக்காரு. இத புரிஞ்சுக்காம நம்ம அவர்கிட்ட ஆடை வாங்கவே இல்லையேன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய விசித்திரமான திறமைக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல மதிப்பு கிடைக்கும். அதை என்னைக்குமே நம்ம குறைச்சு மதிப்பிடவே கூடாது. இந்த மாதிரி குட்டி கதைகள் கேட்க மை மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.